வண்டலூர் ஜூவில் ஒரு நாள் அழகான புள்ளிமான் ஒன்று அப்படியே இருக்கு பாருங்க. இதுக்கு அதுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு எல்லாரும் குழந்தைகள்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு போறாங்க. அந்த குழந்தைங்க கிட்ட போய் மூஞ்சி அப்படியே காமிக்குது. அந்த குழந்தைகள்லாம் அப்படியே கையை நீட்டி நீட்டி விளையாடுதுங்க. அந்த மான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அழகா ஓடிக்கிட்டே இருக்குது. புள்ளிமான், குட்டி புள்ளிமான், பெருசு இல்லை, சின்ன குட்டி புள்ளிமான். அதை ஒரு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பக்கம் போன உடனே நிறைய மான்கள், நிறைய எல்லாமே புள்ளிமான்கள் தான் கூட்டம் கூட்டமா இருந்தது. அது பாருங்கதா இப்ப தெரியுது பாருங்களேன், இதுதான் கூட்டம் கூட்டமா இருந்தது. நிறைய மான்கள் இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு பக்கம் அப்படியே பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் நாம பார்த்துக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த குட்டி புள்ளிமான் கிட்ட வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த மான்கள் அப்படியே அதுக்கு ஓடுறத பார்க்கும்போது எவ்வளவு சுறுசுறுப்பா சந்தோஷமா ஓடிட்டு இருக்கு தெரியுமா. நமக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க அதை பார்க்கும்போது. இந்த பாருங்களேன், அந்த கூட்டத்துக்குலாம் அதுக்கு இதுக்கும் ஓடுது. நம்ம சைலண்டா தான் கேமரா எடுத்தோம், அதுக்கப்புறம் தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது அதுகளுடைய அந்த சந்தோஷம், சரி நம்மளும் இப்படி புள்ளிமானாட்டமே இருந்திருக்கலாமே, மான்களாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது இல்ல. எந்த கவலையும் இல்லாம துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு நாம தான் அப்படின்னு நினைக்கிறோம். அது பாவம், அதுகளுக்கு என்ன கவலையோ தெரியல. அங்கிருந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்ததுன்னா இந்த பாருங்க கருங்குரங்குங்க. நம்ம வீட்டுல ஒரு ஊஞ்சலை வச்சுட்டு அதுல உட்காந்து ஆடுறதுக்கே ஐயோ விழுந்துருவோமோ, கீழே விழுந்துருவோமோ, இடிச்சிடுமோன்னு பார்ப்போம். இந்த கருங்குரங்குகள் அழகா மரத்துல அதுக்கும் இதுக்கும் ஊஞ்சல் ஆடுதுங்க. எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரம்மியமா நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அப்பப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு போய் விசிட் பண்ணணுங்க. நம்ம மனுஷங்களையே பார்த்துட்டு இருக்கோம். சில இந்த குரங்குக மான்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கூட மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். போய் பார்ப்போமா? இன்னொரு தடவை ஜூக்கு போறோம். ஓகே, பாய்.